பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆதிபகவன் முதல்ல இந்த ஆரம்பிச்சுட்டு எனக்கு உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, அமீர் அண்ணனா வந்தார் ரவி படம் பண்ணுவோன்னு. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம், அதுவே ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா நான் அவர் படத்துக்கு ஒரு பெரிய ஃபேன், அவர் படங்களுக்கு பெரிய ஃபேன். நான் அது பருத்தி வீரன்லாம் தியேட்டரில் படம் பார்த்துட்டு எந்திரிக்கவே மறந்துட்டேன், அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். அந்தளவுக்கு என்னை ரொம்ப ஈர்த்த படம் அது. அதனால் அவரே பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்தது சரி, அவர் வந்தார்னா யுவன் சங்கர் ராஜா வர்றாரு, ஸ்னேகன் வருவார். ஸோ அந்த பவரெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அது ஒரு சந்தோஷம். அன்பழகன் சார் அடுத்தது ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும் போது உண்மையாகவே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங் ப்ரொடியூசராக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஸோ அதை ஏற்றுக்கிட்டு புதுசாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், முதல் தடவை ப்ரொடியூஸ் பண்ணணும் வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை ஏற்றுக்கிட்டு அவர் வந்தார். ஸோ ஒரு பெரிய பவர் நமக்கு ஆட் ஆகிருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். ஸோ அடுத்தது நீத்து சந்திரா, அவங்க ஆட் ஆகிறாங்க. அவங்க ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அவங்களோட ஹிந்தி படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப அருமையான நடிகை. ஸோ அப்படி ஒவ்வொரு பவராக ஆட் ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு படம். அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பித்தப்புறம் இப்படி ஒரு கேரக்டரா இப்படி பண்ண போகிறோமா அப்படின்னு, நல்லா இருக்குமே அப்படின்னு அடுத்த சந்தோஷம் வந்தது. ஸோ அடுக்கடுக்காக சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். மொத்த சந்தோஷமும் இன்றைக்கி இதை பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாங் ஹிட் ஆகிருக்கு, அது ஒரு சந்தோஷம். ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாம் ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, என்ன ரவி இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த விழாவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது. என்னென்னா நடுவில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அது அதை பற்றி இப்போ பேசி யூஸ் இல்லை. அது எதுக்காக, ஏன் அது கேள்வியே கிடையாது. ஏன்னா முடிஞ்சிருச்சு அதெல்லாம். ரீசன் என்ன சொல்லலான்னா, ஒரு விஷயம், படத்தில் நிறைய லுக் இருக்குது. தாடி இல்லாமல், முடி கம்மியாக, முடி அதிகமாக, மீசை குறைவு, மீசை இல்லை, எல்லாம் நிறைய லுக் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நேச்சுரலாக பண்ணணும்னு ஆசைப்படுவார் அமீர் அண்ணா. ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் என் சைட்லேருந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ இப்படி பல காரணங்கள், ஒவ்வொருத்தர் சைட்லேருந்து ஒவ்வொரு காரணம், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது மெயினாக அமீர் அண்ணனை பற்றி சொல்லணும். என்னென்னா கடைசி செகண்ட் வரைக்கும் சொல்ல மாட்டார் இதான் பண்ண போகிறோன்னு. அதனால் மண்டே அப்படியே பிச்சுப்பேன். நான் ஹோம்ஒர்க் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, என்னடா அப்படின்னு. ஏன்னா என் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் வேறு மாதிரி, அவருடைய இது வேறு மாதிரி. ஸோ அதனால் அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அப்போ நிறைய ஃபீல் பண்ணேன். அதாவது அவரை படம் பண்ணலான்னு சொன்னப்போ சந்தோஷப்பட்டேன். இப்படி பண்ணும் போது அது அப்படியே அவரை கொண்டுலாமா, கழுத்தை பிடிச்சி கொண்டுலாமா, அதுவும் உண்மை தான். அதுக்கப்புறம் அவரோட உழைப்பை பார்த்து கட்டி பிடிக்கலாமான்னு தோணும். கட்டியும் பிடிச்சிருக்கேன், அதுவும் உண்மை தான். ஸோ எல்லாமே, அதாவது 2 வருஷத்தில் என்ன நடந்திருக்கும், எல்லாமே நடந்துச்சு, எல்லாமே இருக்குது, எல்லாமே உண்மை தான். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை என்னன்னு பார்த்தோன்னா, அவருடைய அந்த உழைப்பு, ஒரு படத்தை உருவாக்கணுன்ற அந்த எண்ணமும் அதுக்கான உழைப்பும், அதுதான் மேலோங்கி நின்றுச்சு எனக்கு பார்க்கும்போது. ஸோ அதனால தான் நான் அவருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் நான் மதிக்கிறேன், இன்னமும் மதிப்பேன். ஸோ அந்த உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது அன்பழகன் சார். அதான் நான் சொன்னேன், இந்த படம் அவர் இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாது, யாராக இருந்தாலும் பண்ணியிருக்க முடியாது. அவரை மாதிரி திடகாத்திரமான ஒரு ப்ரொடியூசர் நம்ம சினிமாவுக்கு தேவை. வெல்கம் சார். உங்களுடைய முதல் படத்தில் நான் இருக்கேன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஃபில்ம். நீத்து சந்திரா இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு வேறு ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அவங்களுக்கு. அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி ஒரு சென்சேஷனான ஒரு கேரக்டர் பார்க்கவே முடியாது யாராலையும். அது ரொம்ப கஷ்டமான கேரக்டர். அதை எடுத்துகிட்டு செய்கிறதுங்கிறதே அது யாராலையும் முடியாது. அவங்க எடுத்து செஞ்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய பேர் கிடைக்கும் அவங்களுக்கு. அது உண்மையான ஒரு விஷயம். யுவன் சங்கர் ராஜா எனக்கு நிறைய ஹிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு, நிறைய கொடுப்பாரு நம்புகிறேன். அறிவுமதி அண்ணன், ஸ்னேகன் சார், இவங்கெல்லாம் வந்தது
ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எங்கள் அப்பா மாதிரி அவர். ஸோ அவர் வாழ்த்துறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹோல் டீம், தேவராஜ் கேமராமேன், அநியாய உழைப்பு அவர்தும். 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுவோம். முடியல படம் முடியலன்னு இல்லை, வேலை அப்படி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு பேங்காக் ஷெடியூலில் வந்து 12 நாள் 12 நைட்டு தூங்காமல் வந்து வேலை செஞ்சோம். நாங்கள் காலைல போனால் 9 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போனால் அடுத்த நாள் 5 மணிக்கு வருவோம். காலையில் திருப்பி 9 மணிக்கு போனோம். போகிற வரத்துக்கு 1 hour போயிடும். ஸோ குளிச்சுட்டு மற்ற வேலைலாம் பண்ணிவிட்டு அப்படியே போடணும். ஸோ இந்த மாதிரி 12 நாள் தூங்காமல் கொள்ளாமல் வேலை செஞ்சுருக்கோம். அடிங்க, நிறைய அடி, ஃபைட்டில் அது இது வீட்டில் பார்த்துட்டு அழுவாங்க எல்லாம். அந்த ஆள் ஏன் இப்படிலாம் எப்படிதான் மனசு வருதோ பிள்ளைய போட்டு இப்படி இல்லை, அதுவும் உண்மைதான். அதே நேரத்தில் இல்லை, அதுதான் நியாயமான விஷயம் தான். 2 வருஷத்தில் என்னென்னமோ நடந்திருக்கும், எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக. ஸோ அது வந்து ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு சீன் பார்க்கும் போது அந்த உண்மையான உழைப்புக்கான அந்த ஒரு ரிசல்ட் அதை பார்க்கும் போது அந்த மகிழ்ச்சியே வேறு. அந்த அடியெல்லாம் கண்டே படலை. ஸோ நல்ல படம் முடிஞ்சிருச்சு, இன்னும் அடி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக இது எனக்கு கெரியரில் அது கண்டிப்பாக எனக்கு நான் படம் பார்த்ததுனால சொல்கிறேன், நிச்சயமாக வேறு எனக்கு ஒரு இமேஜையும் ஒரு கெரியர் பிளானையே கொடுக்குற ஒரு படமாக நிச்சயமாக அமையும். அமீர் அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அண்ணனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம், தேங்க்யூ.